ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னு தெரியும் இல்லையா? அந்த இப்போ நான் ரொம்ப டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னா வேவ் அப்படின்னா வேவ்னா ஒரு மின்காந்த அலைகள்னு அர்த்தம். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுக்கு பதிலாக ஸ்பெக்ட்ரம்னு போட்டிருக்கான், ரைட்டா? ஸ்பெக்ட்ரம்னு என்னது அப்படின்னு நிறமாலைன்னு சொல்லுவாங்க தமிழில், இல்லை அலைக்கற்றைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இப்போ உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ரூம் இருக்குது, ரைட்டா? ரூம் இருக்கா இல்லையா? பெட்ரூம் இருக்குது, கிச்சன் ரூம் இருக்குது, ஒன்று இருக்குது, ரைட்டா? டாய்லெட் இருக்குது, டாய்லெட் ரூம் இருக்குது, ரிசப்ஷன் ரூம் இருக்குது. அதேமாதிரி இதுதான் ஒரு ஸ்பெக்ட்ரம். வீடு தான் ஒரு ஸ்பெக்ட்ரம். அதை நிறமாலைன்னு சொல்லுவாங்க, அல்லது அலைக்கற்றைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அலைக்கற்றைன்னா பல அலைகளை கொண்ட ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், பல அலைகள் அதில் இருக்கும், ரைட்டா? எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான், ரைட்டா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ லிசா இருக்கா, இன்னொன்று உமா இருக்கா, இன்னொன்று ராஜ்யலட்சுமி இருக்கா, இன்னொன்று ராஜேஸ்வரி இருக்கா. அப்படின்னா லிசா எவ்வளோ மார்க் எடுக்கிறாலும் அதே மார்க்கை உமா எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ரைட்டா? ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஒரே ஸ்கூலில் ஒரே வகுப்பில் படிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அப்போ எல்லா பிள்ளைகளும் ஒரே மார்க் எடுக்க முடியுமா? முடியாது. அந்த வகுப்பு தான் ஸ்பெக்ட்ரம். ஆனால் ஒவ்வொரு பிள்ளை எடுக்கிற மார்க்கு தனித்தனியானது. லிசா எடுக்கிற மார்க்கு தனி, உமா எடுக்கிற மார்க்கு தனி. இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். லிசா எடுக்கிற இது மார்க்கு, அதேமாதிரி உமா எடுக்கிற மார்க்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதேமாதிரி கண்ணன் எடுக்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், ரைட்டா? ஆனால் எல்லாம் எதில் இருக்குது? ஒரு ஸ்பெக்ட்ரத்தில் தான் இருக்குது, ரைட்டா? ஒரு வாத்தியார் தான் பாடம் நடத்துகிறார், என்னது, ஃபிசிக்ஸில். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க் எடுக்கிறாங்க, அதான் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. அது தமிழில் என்ன சொல்ல, நிறமாலைன்னு சொல்லுவாங்க, இல்லை அலைக்கற்றைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள், நெக்ஸ்ட் பார்க்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இஸ் ஆர்டர்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் அல்லது ஃப்ரீக்வன்சி ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் அப்படின்றான். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு ஸ்பெக்ட்ரமானது, நிறமாலை, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமானது இஸ் அன் ஆர்டர்லின்னா வரிசை பிரகாரம், ரைட்டா? ஆர்டர்லினா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இதை மொத்தமானது, ரைட்டா? வரிசை பிரகாரம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்ட்ரிபியூஷனாக பகிர்ந்து கொடுக்கறது. இது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்ன கொடுக்குறது? ஆர்டர்லின்னா வரிசை பிரகாரம் பகிர்ந்து கொடுக்குறது. புரியுதா? இப்போ உங்கள் டீச்சர் ஏதாவது நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, ஒவ்வொருத்தரும் எடுக்கிறது தான் ஸ்பெக்ட்ரம். இதுக்குள்ளே ஏகப்பட்ட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு பேண்ட் வித்தில் ட்ராவல் ஆகும், ரைட்டா? பேண்ட் வித்துன்னு இப்போ என்னன்னு தெரியாது உங்களுக்கு, சொல்கிறேன். எல்லாமே இது பேண்ட் வித்து, வேவ் லென்த்து, ஃப்ரீக்வன்சி, ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் இருக்குது, ரைட்டா? கொஞ்சம் சுதாரித்து படிச்சுக்கணும். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இஸ் அன் ஆர்டர்லினா ஒரு வரிசை பிரகாரம் டிஸ்ட்ரிபியூஷன்னா பங்கிட்டு கொடுக்குறது. இதை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ன்றது தான் உங்கள் வகுப்பு, 12ஆம் கிளாஸ் வகுப்பு. அதில் ஒவ்வொரு பிள்ளை எடுக்கிற மார்க்கு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அது தனித்தனியாக இருக்கு, ஆனால் ஒரே வகுப்பு தானே. அதுதான் சொல்கிறேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இஸ் ஏ ஆர்டர்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த். அது எதை வச்சு கொடுக்குறது? இந்த வேவ் லென்த்து அந்த அலை நீளம் அல்லது அலை எண்கள். ஃப்ரீக்வன்சினா அலை எண்கள், நல்லா பார்த்துக்கா. வேவ் லென்த்னா அலை நீளம், ஃப்ரீக்வன்சினா அலை எண்களை வைத்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமானது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு பிரித்து கொடுக்குறது. அப்படின்னா மீனிங் என்னன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க, பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இந்த பாருங்கள், இது ஒரு லைன், இதில் இங்கே பாருங்கள், இது எத்தனை போட்டிருக்கேன்? இங்கேருந்து கிளம்பிடுச்சு, ரைட்டா? கிளம்பி இங்கே வந்துடுச்சு, ரைட்டா? இங்கேருந்து கிளம்பிடுச்சு, இங்கே வந்தால் இது ஒரு அலை, ரைட்டா? இது ஒரு பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட், இது நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட், ரைட்டா? இது பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட்னா உயரம், ரைட்டா? இது நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட். அப்போ அலை ஒரு அலைன்னு என்ன சொல்லுவாங்க? ஒரு அலைன்னா இங்கேருந்து கிளம்பி மேலே வந்து அப்படி கீழே போய் இங்கே திரும்பி இங்கே வந்தால் அது ஒரு அலை. இதில் மொத்தம் எத்தனை அலை இருக்குது? 3 அலை இருக்குது, ரைட்டா? ரெண்டாவது அலை இங்கேருந்து மேலே போய் இங்கேருந்து வந்து இங்கே வந்து வருது, ரைட்டா?
அப்போ 3வது அலை இங்கேருந்து போய் இங்கேருந்து இங்கே வருது. இதுதான் அலை. எத்தனை அலைகள் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. எத்தனை அலைகள் இதில் இருக்குது? 3. அப்போ வேவ் லென்த்துன்றாங்க. வேவ் லென்த் அலை நீளம் அப்படின்னா ஒன்று அலை நீளம் எப்படி பார்க்கணும்? பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட்லேருந்து பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட் இன்னொரு அலை நீளத்துக்கு பார்க்கணும். இல்லை நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட்லேருந்து நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட் அலை நீளம் பார்க்கணும். இப்போ அலை நீளம்னு என்னது? இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது அலை நீளம். ரைட்டா? இது வேவ் லென்த். பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட்லேருந்து பாசிட்டிவ் அடுத்த இது ஒரு அலை ரைட்டா? இது ஒரு அலை. அப்போ இது ஒரு அலை. இதுக்குள்ள தூரம் ரைட்டா? இல்லை இங்கே இப்படி பார்க்கலாம். நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூடில் இப்படி பார்க்கலாம். இதுதான் வேவ் லென்த்து. இது அலை நீளம். புரிஞ்சுதா? அலை எண்ணிக்கைன்றது மொத்தம் இதில் எத்தனை 3 இருக்கிறது. அப்போ அலை நீளம் வேவ் லென்த்து அப்படின்னா இதுதான் ரைட்டா? இந்த பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட் ஒரு அலையோட பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட். இதுக்கு பேர் என்னது? ஆம்ப்ளிடியூடு. இது என்னது? கீழே உள்ளது நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூடு. ரைட்டா? அப்போது இதிலேருந்து பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட்லேருந்து நெகட்டிவ் இன்னொரு பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூடோட தூரத்தை பார்க்குறது தான் அலை நீளம். சரியா? இதை பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமானது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு எந்தெந்த வேவ் எதில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பிரித்து கொடுக்குறது. ரைட்டா? இப்போ உங்கள் வாத்தியார் இருக்கார், இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சர். ரைட்டா? அப்போ எந்தெந்த பிள்ளைகள் எவ்வளோ மார்க் எடுக்கிறதுன்னு முதல்ல தெரிஞ்சிடும். அதுக்கு தக்கன சொல்லிக் கொடுப்பாங்க. ரைட்டா? அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு அதிகமான சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தக்கன சொல்லிக் கொடுப்பாங்க. கம்மியாக மார்க் எடுக்கிற பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ணுற லெவலில் சொல்லிக் கொடுப்பாங்க. ரைட்டா? அதே மாதிரி தான் இது. சரியா? அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நிறமாலை. அதுக்குள்ளே என்ன இருக்கிறது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். பல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கிறது. ரைட்டா? அதான் சொல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக். நான் இப்போ ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியாமல் இருக்குது. எலக்ட்ரோ ஸ்பெக்ட்ரம் இஸ் அன் ஆர்டர்லி டிஸ்ட்ரிபியூஷன். ஆர்டர்லின்னா வரிசை பிரகாரம் பகுந்தளிக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷனை பகுந்து கொடுக்கறது. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதுக்குள்ளே பகுந்து உள்ளது. ரைட்டா? அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது எதை வச்சு? இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதை வைத்து கொண்டு வேவ் லென்த்து சொன்னால இதை வச்சு தான் பகுந்து கொடுக்குது. ஒவ்வொரு அலைக்கும் இப்போ ரேடியோ வேவ்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு அலை நீளம் இருக்கும், ஒரு அலை எண் இருக்கும். மைக்ரோவேவ் அதுக்கு ஒரு அலை நீளம் இருக்கும், அதுக்கு ஒரு அலை எண் இருக்கும். எல்லாமே இந்த ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே தான் வரும். ரைட்டா? அதை வைத்து பகிர்ந்து கொடுக்குறது. இப்போ பாருங்கள் ரேடியோ வேவ்ஸ் பார்க்கலாம். ரைட்டா? ரேடியோ வேவ்ஸ்னால் இப்போ நம்ம ஃபோனில் கேட்குறோம் இல்லையா? ஃபோனில் பேசுகிறது, ரேடியோ ஸ்டேஷனில் கேட்குறது, இதெல்லாம் இந்த அலைகளும் என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அலைகள் தான். இந்த அலைகளோட என்ன அலை நீளம், என்ன அலை வரிசை, என்ன இது இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். இது இந்த ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இது இருக்கிறது. ஸ்பெக்ட்ரத்தில் ஒரு பகுதியில் எப்படி உங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்கோ அது மாதிரி இது ஒரு ரூம்பு தான். இன்னொரு ரூமில் வேறு ஒருத்தர் இருப்பாங்க, மைக்ரோவேவ் இருப்பார். ரைட்டா? இப்போ லிசா வீட்டில் இருக்கா, அப்போ லிசா ரூமில் இருக்கிறது ரேடியோ வேவ்ஸு, உமா ரூமில் இருக்கிறது மைக்ரோவேவ். ஆனால் எல்லாம் ஒரு வீட்டில் தானே இருக்குது. அதுமாதிரி இந்த ஸ்பெக்ட்ரத்தில் தான் இருக்குது. எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். இப்போ ரேடியோ வேவ்ஸ் லிசாவோட குணநலங்கள் வேறு மாதிரியாக இருக்கும், உமாவோட குணநலங்கள் வேறு மாதிரி, ராஜலட்சுமி குணநலங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். எல்லாமே ஒரு இதில் தான் இருக்குது. ரைட்டா? அப்போ இட் இஸ் ப்ரொடியூஸ்டு இது உண்டாக்கப்படுகிறது யாரால்? பை ஆசிலேட்டர்ஸ். ஆசிலேஷன் என்னது? அலை வடிவமாக செல்வது, ஊஞ்சல் ஆடுவது. ரைட்டா? ஆசிலேஷன் புளூலர். ஆசிலேஷன் இப்போ ஊஞ்சலில் முன்னாடி போகிறீங்க, பின்னாடி வர்றீங்க, திரும்பி அங்கே வர்றீங்க, இதுதான் ஊஞ்சல். அப்போ ஆசிலேட்டர் அப்போ அலையை உண்டாக்குவது, ஒரு அலையை உண்டாக்குவது. அலைன்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு அலை. ரைட்டா? இது மேலே இங்கேருந்து கிளம்பி மேலே போகுது, திரும்பி இங்கே வருது, திரும்பி கீழே வருது, இங்கே வருது, ஒரு அலை. ரைட்டா? ஊஞ்சல் இப்படி தொங்குது, இப்படி போகுது, திரும்பி இங்கே வருது, திரும்பி இப்படி போகுது, திரும்பி இங்கே வருது, திரும்பி இப்படி போகுது, திரும்பி இப்படி தான் ஊஞ்சல். இதான் அலை. இந்த அலையை உண்டாக்குனா தானே உனக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆக முடியும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? 2 அலைகள். என்ன அலைகள்? ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா? சரி, ரைட், ஓகே. அப்போது என்ன பண்ணுங்க, இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆசிலேட்டர்ஸ். ஆசிலேட்டர்னா அலையை உண்டாக்கும் ஒரு பொருள். ரைட்டா? புரியுதா? இட் இஸ் ப்ரொடியூஸ். இது எதை குறிக்குது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை குறிக்குது. அதுவும் ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள் உண்டாக்கப்படுகின்றன. எதால்? ஒரு ஆசிலேட்டரால் உண்டாக்கப்படுகின்றன. அது அலைகளை உண்டாக்கக்கூடிய
ஒரு சாதனத்தால் இது உண்டாக்கப்படுகின்றன. இன் எலக்ட்ரிக் சர்க்யூட், இதில் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் என்னது, மின் வரைபடத்தில் உண்டாக்கப்படுகிறது. மின் வரைபடத்தில் எலக்ட்ரிக் இது இருக்கிறது. இது ஒரு சர்க்யூட்னா மின் வரைபடத்தில் இந்த ஆசிலேட்டர் இருக்குது. அது உண்டாக்குனதே உனக்கு ரேடியோ வேவ்ஸ் போகும், ரைட்டா? அப்போ அந்த வேவ் லென்த், இதனோட வேவ் லென்த் இப்போ தான் சொன்னேன், பாசிட்டிவ் ஆம்பிளிடியூட் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அதைத்தான் வேவ் லென்த்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரேடியோ அலைகளோட வேவ் லென்த்தானது எவ்வளோ நீளம் இருக்கிறதுனா, ஒரு குறிப்பிட்ட நீளத்திலிருந்து இன்னொரு குறிப்பிட்ட நீளத்துக்குள்ளே உள்ள அலைகள் எல்லாம் ரேடியோ வேவ்ஸில் வரும். புரியுதா? ஒரு குறிப்பிட்ட நீளம், குறைந்த நீளம் வேவ் லென்த்து, கூடினது எவ்வளவு, இதுக்குள்ளே வர்றதெல்லாம் ரேடியோ வேவ்ஸில் வரும். அப்போ வேவ் லென்த் ரேஞ்சுனா இவ்வளோ தூரத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, ரைட்டா? இஸ் என்ன சொல்கிறா, 1 × 10⁻⁻1, அதாவது 1 × 10⁻⁻1 மீட்டர். நல்லா பார்த்துக்கோ, 1 மீட்டர்லேருந்து டு 1 × 10⁴ மீட்டர் வரைக்கும் இந்த இதில் இருக்கக்கூடிய அலை நீளம் உள்ள எல்லா அலைகளும் எதில் வருகிறது, ரேடியோ வேவ்ஸில் வருகிறது, ரைட்டா? அண்டு இதனோட ஃப்ரீக்வன்சி என்ன, அலை வரிசை. இப்போ தான் சொன்னல, காமிச்சல 3ன்னு காமிச்சல. அப்போ இதனோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா 3 × 10⁹ ஹெட்ஸ்னால் ஒரு அலை, ரைட்டா? ஹெட்ஸ்னு என்னது, ஒரு அலை. ஹெட்ஸ்னு என்னது, இந்த பாருங்கள், ஹெட்ஸ்னு என்னது, இதுதான் ஒரு அலைக்கு பேர் தான் ஹெட்ஸுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அலை இங்கேருந்து கிளம்பி மேலே போயிட்டு திரும்பி இங்கே வருது இல்லையா, இது ஒரு அலைக்கு தான் ஹெட்ஸுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ எத்தனை ஹெட்ஸு அப்படின்னா, எத்தனை ஒரு அலைகள் இருக்கிறது அப்படின்றால் 3 × 10⁹ ஹெட்ஸ்லேருந்து 3 × 10⁴ ஹெட்ஸ் வரைக்கும் உள்ள அலைகள் எல்லாம் எதில் வருது, 3 × 10⁹ ஹெட்ஸ்லேருந்து 3 × 10⁴ ஹெட்ஸில் உள்ள அலைகள் எல்லாம் எதுக்குள்ளே வருது, ரேடியோ வேவ்ஸில் வருகிறது, ரைட்டா? இட் ஒபேஸ் ரெஃப்ளெக்ஷன் பிரதிபலிக்கிறது. எப்படி மூஞ்சியை போய் கண்ணாடியில் பார்க்குறது இல்லையா, அது என்ன, மிரர். மூஞ்சி அதில் பட்டு அது பிரதிபலித்து திரும்பி உன் கண்ணுக்கு தெரியுது, உன் உருவம் கண்ணில் உள்ள ரெட்டினால விழுகுது, அதனால் உன் மூஞ்சி உனக்கு தெரியுது, ரைட்டா? அதை பிரதிபலிக்கிறது. இட் ஒபேஸ்னால் இது அடிபணிகிறது அப்படின்னு. ஒபேனா அடிபணிகிறதுன்னு அர்த்தம். இது கட்டுப்படுகிறது. எதற்கு, எந்த விதிமுறைக்கு, இந்த ரேடியோ அலைகள் கட்டுப்படுகிறது. எதற்கு, ரெஃப்ளெக்ஷன் என்ற ஒரு விதிமுறைக்கு இது கட்டுப்படுகிறது. ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா மீனிங் என்ன, இதில் இந்த ரேடியோ அலைகள் ரெஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ இட் ஒபேஸ் ரெஃப்ளெக்ஷன் அண்டு டிஃப்ராக்ஷன் என்னென்னா, இப்போ ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. டிஃப்ராக்ஷன்னா ஒளி விலகல்னு அர்த்தம். இப்போ இந்த பாருங்கள், இது ஒரு ஓட்டை, ரைட்டா? இப்போ ஒளி, இது ஓட்டை, ரைட்டா? இது ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. ஏன் இது ஓட்டை, இங்கே ஓட்டை இது வெளியில் போகுது. அப்போது இங்கே வந்து கதிர் விழுகிறது, ரைட்டா? ரேடியோ வேவ்ஸ் விழுகிறதுனா இதில் பட்ட உடனே, செவத்தில் பட்ட உடனே கொஞ்சம் ஒரு ரவுண்டு அடிக்கும், ஒளி விலகிட்டு பிற நேராக போகும், ரைட்டா? அதுதான் டிஃப்ராக்ஷன், ஒளி விலகல்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அந்த 2 விதிமுறைகளுக்கு இது கட்டுப்படுகிறது. எதற்கு, ரெஃப்ளெக்ஷன் பிரதிபலிக்கிறது என்ன சொன்னேன் நான், பிரதிபலிக்கிறதுனா என்ன சொன்னேன், இது கண்ணாடி, இங்கே நீ மண்டை இருக்குது, மண்டையில் உள்ள அலைகள் இதில் படுது, ரைட்டா? எல்லா அலைகளும் மண்டையில் பட்டு திரும்பி பிரதிபலிக்கும் உன் கண்ணுக்கு வருது, ரைட்டா? அப்போ தான் உன் உருவம் தெரிகிறது, இதான் ரெஃப்ளெக்ஷன். அப்போ இந்த 2 விதிமுறைகள் நல்லா பார்த்துக்கோங்க, கேட்பாங்க எக்ஸாம்பிள். இட் ஒபேஸ் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் டிஃப்ராக்ஷன், ரைட்டா? இட் இஸ் யூஸ், இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த அலைகள், இந்த ரேடியோ வேவ்ஸ் எதில் பயன்படுது, இன் ரேடியோ அண்ட் டெலிவிஷன். ரேடியோனால் நம்ம அந்த பேசுகிறாங்க இல்லையா, இப்போ ரேடியோ ஸ்டேஷன் சொல்கிறாங்களா, அங்கேயும் டெலிவிஷன் டிவிலையும் பயன்படுத்தப்படுகிறது. டெலிவிஷன் கம்யூனிகேஷனாக தொடர்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. கம்யூனிகேஷன் தொடர்பு தானே, அங்கேருந்து அவன் ப்ராட்காஸ்ட் பண்ணுறான், ஒளிபரப்புகிறான், நம்மளுக்கு இங்கே டிவியில் கேட்குது, ரைட்டா? சன் டிவியோ ஜி டிவியோ, டிவி பார்க்குறீங்க இல்லையா, எல்லாத்துலேயும் இதுதான் இந்த அலைகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. அவன் அங்கேருந்து வெளியேற்றுறான், எது மூலிமா, துரு சேட்டலைட் மூலிமா அலைகளை பாய்ச்சுறான், அந்த அலைகள் உங்கள் டிவியில் தெரியுது. சன் டிவியோ ஜிஆர் டிவியோ அதை பார்க்குறீங்களே, அதான் சொல்கிறான். இட் இஸ் யூஸ்டு இன் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டம். கம்யூனிகேஷன்னா பரிமாற்ற அமைப்பு, பரிமாற்றத்தில் அங்கேருந்து கிளம்புது இங்கேருந்து வருதில்ல, அதான் பரிமாற்ற அமைப்பில் இது பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் ஆல்சோ இன் செல்ஃபோன் செல்லுலார் ஃபோன்ஸ்,
செல்லுலார்னு என்னது, செல் அமைப்பு கொண்ட ஃபோன்கள்லேயும் இது பயன்படுத்தப்படுகிறது. செல்ஃபோன்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் மூஞ்சியை ஃபோட்டோ எடுத்து இங்கேருந்து அனுப்புகிறீங்க, அங்கே கிடைக்குது. இதில் என்னது, ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம், ரைட்டாக, கம்யூனிகேஷன் பரிமாற்ற ஒரு அமைப்பு. அப்போ செல்ஃபோன் டெக்னாலஜிலையும் பயன்படுத்துகிறோம். எதற்கு, டு டிரான்ஸ்மிட் வாய்ஸ் கம்யூனிகேஷன் இன் அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட். டு டிரான்ஸ்மிட்னா அனுப்புவதற்கு. இப்போ நான் இங்கேருந்து ஃபோன்லேருந்து உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், அதான் அந்த டிரான்ஸ்மிட் அனுப்புவதற்கு, செல்ஃபோனில் அனுப்புவதற்கு டிரான்ஸ்மிட்டர் வாய்ஸ் கம்யூனிகேஷன். நான் இப்போ பேசுகிறேன், வாய்ஸ் கம்யூனிகேஷன் என்னது, நான் பேசும் இணைப்பு, ரைட்டா, பேசும் இணைப்பை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ரேடியோ வேவ்ஸ். அது எந்த ஃப்ரீக்வன்சியில், இன் அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட். இப்போ பேண்டுன்னு என்னது, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பேண்டில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பேண்டுன்னு என்னது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அலை வரைக்கும் உள்ளதை பேண்டு. பேண்டு என்ன சிம்பிளாக சொல்லிட்டு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்கான், 3 இன்ட்டு 10⁻9 ஹெர்ட்ஸ்லேருந்து 3 × 10⁻4 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இந்த அலைகள் செல்லும்னு சொல்கிறான். இதுதான் பேண்டு. இந்த ஏரியாவுக்குள்ளே இப்போ 3 × 10⁻9லேருந்து இதுக்குள்ளே என்னென்ன அலைகள் இருக்கோ, இந்த ரெண்டுக்கு நடுவில் அதுக்குள்ளே போகிற அலைகள் அனைத்தும் அதான் பேண்டு வித்தும்பாங்க. அனைத்தும் ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா, புரியுதா? இப்போ லிசாவுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய, அவர் ரூமில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் அவளுக்கு சொந்தம். அப்போ ஒரு புக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அந்த பொருள்கள் அனைத்தும் சொந்தம்னு அம்மா சொல்கிறான்னா, அப்போ புக்கும் சொந்தம், பீரோவும் சொந்தம், அந்த ரூமுக்குள்ளே உள்ளது மட்டும் சொந்தம். ஆனால் வெளியில் உள்ள ரூமில், அம்மா ரூமில் உள்ளது கிடையாதுன்னு அர்த்தம், ரைட்டா, அது அம்மாவுக்கு சொந்தம். அதே மாதிரி இந்த பேண்ட் வித்துக்குள்ளே இருக்கிறது அனைத்தும் ரேடியோ வேவ்ஸ். அப்போ நெக்ஸ்ட் மைக்ரோவேவ்ஸ். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆசிலேட்டர். ஆசிலேட்டர் அலையை உண்டாக்கக்கூடிய ஒரு சாதனம், ரைட்டா. இது உண்டாக்கப்படுகிறது எப்படி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆசிலேட்டர். இது எப்படி இட்டுன்னு எதை குறிக்குது, இந்த மைக்ரோவேவ் உண்டாக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை குறிக்கிறது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்னா இட்டுன்னு என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு அர்த்தம். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆசிலேட்டர். அதை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை உண்டாக்கக்கூடியதாக ஒரு பொருள், சாதனம். அதற்கு பேர் என்ன, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆசிலேட்டர், ரைட்டா. அப்போது இன் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில், அதாவது மின் வரைபடத்தில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆசிலேட்டரால் உண்டாக்கப்படுவது என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அதுதான் இந்த வேவ், மைக்ரோவேவ், ரைட்டா. அங்கே என்னது, ரேடியோ வேவ், ரைட்டா. அங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆசிலேட்டர் தான் உண்டாக்குது. ஒவ்வொரு ஆசிலேட்டரும் ஒரு அலை வரிசையை உண்டாக்கும், ரைட்டா. அப்போ த வேவ் லென்த் ரேஞ்ச், இதனோட வேவ் லென்த், அதாவது அலை நீளம் எவ்வளவுன்னா 1 × 10⁻³ மீட்டர்லேருந்து 1 × 10⁻⁻1 மீட்டர் வரைக்கும், புரியுதா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். அண்டு ஃப்ரீக்வன்சி, இதனோட அலை வரிசை என்ன, அலை எண் எவ்வளவுன்னா, ஃப்ரீக்வன்சினா அலை எண், ரைட்டா. அலை எண், அதிர்வெண்னு சொல்லுவாங்க, அலை எண்ணுன்னு சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான். அதிர்வெண் இல்லை அலை எண், அதான் ஒரு சைக்கிள் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து அலை எண், ரைட்டா. அது ரேஞ்ச் எவ்வளவு, 3 × 10⁻11 ஹெர்ட்ஸ் டு அண்டு 3 × 10⁻9 ஹெர்ட்ஸ்னால் ஒரே அலை, ரைட்டா. இது வரைக்கும் இருக்கிறது இது அலை. இட் ஒபேஸ் ரெஃப்ளெக்ஷன். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஆனது, எதை குறிக்குது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஆனது ரெஃப்ளெக்ஷன் என்ற ஒரு விதிமுறைக்கு கட்டுப்படுகிறது. அப்போ ரெஃப்ளெக்ஷன் ஆகிறது, ரைட்டா. அண்டு போலரைசேஷனை துருவப்படுத்துதல்னு அர்த்தம். அப்போ துருவப்படுத்துதல்னு என்ன, இந்த போலரைசேஷனை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வெயிலில் போகிறேன், நல்ல வெயில் அடிக்குது, ஏன் கண்ணு கூலிங் கிளாஸ் சில பேர் போட்டு வருவாங்க. அந்த கூலிங் கிளாஸ் போட்டு வெயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் வந்து நல்லா தெரியும், குளிர்ச்சியாக தெரியும், பார்த்துருக்கீங்களா? சில பேர் போகும்போது, ரோட்டில் போகும்போது கூலிங் கிளாஸ் போட்டுப்பாங்க. அது கூலிங் கிளாஸ் என்ன வேலை செய்கிறது, இந்த போலரைசேஷன் வேலையை தான், துருவப்படுத்துதலாக செய்கிறது. என்ன செய்யுதுன்னா, அந்த கூலிங் கிளாஸில் அந்த சூரிய கதிர்கள் படும்போது அது எல்லா கதிர்களையும் ஒருமுகப்படுத்துகிறது, ஒன்றாக இணைத்து தேவையானதை மட்டும் உள்ளே அனுப்புகிறது, மீதி எல்லாம் வெளியேற்றுகிறது, ரைட்டா. புரியுதா? இப்போ இந்த கிளாஸ், நான் இப்போ சன் கிளாஸ் போட்டு வெளியில் போகிறேன், சூரிய வெளிச்சம் நல்லா படுது. ஆனால் எனக்கு மட்டும், என் கண்ணுக்கு மட்டும் என்ன தெரியுது, நல்லா குளிர்ச்சியாக தெரியுது சூரிய வெளிச்சம். உனக்கு வந்து எவன் கண்ணுக்கு என்ன எரிச்சலை தெரியும், அவ்வளோ வெயில் அடிக்கிறதுனால. அப்போ அது என்ன செய்யுது, இந்த கிளாஸு
அந்த கதிர்கள் பல பல துருவங்களில் செல்லக்கூடிய கதிர்களை ஒன்றாக இணைத்து ஒருமுகப்படுத்தி தேவையானதை மட்டும் உள்ளே கொண்டு வருகிறது, மீதியெல்லாம் வெளியேற்றுகிறது. அதை போலரைசேஷன், துருவப்படுத்தல்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அந்த விதிமுறைக்கு இந்த மைக்ரோவேவ் அலைகள் கட்டுப்படுகிறது அப்படிங்கிறான், சரியா? இட் இஸ் யூஸ், இது பயன்படுத்தப்படுகிறது எங்கே? ரேடார் சிஸ்டம். ரேடார்னால் ஏர்போர்ட்டில் இருக்குல்ல, ஏர்போர்ட்டில் ரேடார் சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறாங்க. அது என்ன செய்யுது? வெளியிலேருந்து வர்ற விமானங்களை அப்படியே கண்டுபிடிக்கும். எங்கே ஆகாயத்தில் வர விமானங்களை கண்டுபிடிச்சி இங்கே பார்க்கும், எவ்வளோ வேகத்தில் வருது, எவ்வளோ உயரத்தில் வருதுன்னு பார்க்கும். அந்த ரேடார் அமைப்புகளில், இது நான் ரேடாரை பற்றி கிளாஸ் எடுக்கணும்னா 1 மணி நேரம் ஆகும், அதனால் இப்போ நான் எடுக்கலை. ரேடார் அமைப்புகள் ஏர்போர்ட்டில் இருக்கு இல்லையா, அதில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இட் இஸ் யூஸ்டு இன் ரேடார் சிஸ்டம் ஃபார் ஏர்கிராஃப்ட் நேவிகேஷன். ஏர்கிராஃப்ட்னா விமான ஆகாய போக்குவரத்து, நேவிகேஷன் போக்குவரத்து. இப்போ ரோடு போக்குவரத்தில் பஸ்ஸு போகுது, ஆகாய போக்குவரத்தில் யார் போகிறாங்க? விமானங்கள் தானே போகுது. அப்போ ஆகாய போக்குவரத்திற்கு இந்த மைக்ரோவேவ்கள் ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது, ரைட்டா? அப்போது நேவிகேஷன். அடுத்து ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். ரெண்டாவது, ஒரு வண்டியோட வேகம் எவ்வளோ. இப்போ நீங்கள் உங்கள் வண்டி அமுக்கு ஸ்கூட்டரில் போகிறீங்க, அது எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு அந்த நீடில் காமிக்குது இல்லை, அந்த நீடில் உனக்கு காமிக்குது. அப்போ நான் இங்கேருந்து ரோட்லேருந்து உன் வண்டியை பார்க்குறேன். உன் வண்டியை பார்க்கும்போது இப்போ நீ ரோட்டில் போயிட்டுருக்க, வேகமாக போயிட்டுருக்க, உனக்கு காமிக்கும். ஆனால் எனக்கு காமிக்குமா? நான் இப்போ ஒரு போலீஸ் ரோட்டில் நிற்கிறேன், அதிகமான வேகத்தில் போனால் உனக்கு நான் ஃபைன்னு சொல்கிறேன். நான் பார்க்க முடியுமா? உன் நீதியில் போய் பார்க்க முடியாது. அப்போ உன் வண்டி எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதனால் நான் இங்கே ஒரு கதிரை பாய்ச்சுவேன். இங்கே என்கிட்ட ஒன்று இருக்கும் என் கூண்டில், அது உன் வண்டியில் பட்டு எனக்கு இது ரெஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ உன் வண்டி எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு தெரியும், எனக்கு தெரிஞ்சு போயிடும். இங்கே இந்த மாதிரி எந்தெந்த வண்டி எவ்வளோ வேகத்தில் செல்கிறதுன்ட்டு இந்த கதிரானது உன் வண்டி மேலே பட்டு பிரதிபலித்து திரும்பி எனக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியும். ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பேன், திரை, அதில் ஒரு ஆசிலேட்டர் வச்சுருப்பேன். ஆசிலேட்டர்னு அலைகளை உண்டாக்க வருது. எந்த அலைகள்? மைக்ரோவேவ் உண்டாக்குறது. அந்த மைக்ரோவேவ் இந்த ரோட்டில், முன்னாடி உள்ள ரோட்டில் போகிற வண்டி எல்லாது மேலேயும் படும். இப்போ ஒரு குறிப்பிட்ட வண்டி எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு சொல்லி நான் இங்கே கிளிக் பண்ணேன்னு சொன்னால், உன் வண்டி மேலே பட்டு திரும்பி வருது இல்லையா, அந்த தூரத்தை கவுண்ட் பண்ணுவேன். கவுண்ட் பண்ண உடனே எனக்கு எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு உடனே தெரியும். அதுதான் என்ன சொல்ற ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஓவன் ஃபார் குக்கிங். நம்ம சமைக்கிறோம் இல்லையா, சமைக்கிறதுக்கு மைக்ரோ ஓவனை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுலேயும் இது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ வெரி லாங் டிஸ்டன்ஸ் வெஹிக்கிள் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் த்ரூ சேட்டலைட். அப்போ நீண்ட தூரம் செய்திகளை பரிமாற்றம் செய்யக்கூடிய சேட்டலைட்டுகளில் இது பயன்படுத்தப்படுகிறது, ரைட்டா? லாங்னா வெரி லாங், மிக நீண்ட தூரமான வயர்னா என்னது? வயரில் நம்ம இணைப்பை ஏற்படுத்துறது. வயர்லெஸ்னால் வயர் இல்லாத. இப்போ சேட்டலைட்டுக்கு நம்மளுக்கு வயர் இருக்கா? இல்லை. அதான் நீண்ட தூரம், நீண்ட தூரமாக இருக்கக்கூடிய வயர் இல்லாத தொடர்பை ஏற்படுத்தணும். தொடர்புக்காக வேண்டி சேட்டலைட்டுக்கு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு இந்த அலைகள் பயன்படுத்தப்படுகிறது. சரி, அடுத்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அடுத்ததில் பார்க்கலாம்.